வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கோழி இறைச்சியின் விலை தொடர்பில் வெளியான தகவல். மர்ம நபர்களால் கொழும்பு புறநகர் பகுதியில் துப்பாக்கிச் சூடு. யாழில் கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்திய குடும்பஸ்தர் மரணம். தேங்காய் பற்றாக்குறையால் 4,50,000 பேர் வேலை இழப்பு. நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள், ஒருவர் பலி. யாழ் திருச்சிக்கு இடையே நேரடி விமான சேவை. தொடர்பான விரிவான செய்திகள். இந்தியாவின் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சிக்கு இடையே நாளாந்த நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது. மார்ச் மாதம் 30 முதல் இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சி விமான நிலையங்களுக்கு இடையே விமான சேவைகளுக்கான அதிக கேள்வியை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இண்டிகோவின் உலகளாவிய விற்பனை தலைவர் வினய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். இந்த விமான பாதை வணிக மற்றும் மத பயணங்களுக்கு பிரபலமாகிவிட்டதாகவும் தினசரி நேரடி விமானங்கள் இயக்கப்படுவது இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்திய நபரொருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கச்சாய் தெற்கு கொடிகாம பகுதியைச் சேர்ந்த 64 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் நேற்றைய தினம் அவரது வீட்டில் இருந்த கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து அவர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாய பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக பல உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக சுமார் 4,50,000 பேர் வேலை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டின் தேங்காய்களில் கணிசமான பகுதி ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்த நிலைமை இந்த உள்ளூர் தேங்காய் எண்ணெயின் உற்பத்திக்கும் ஒரு தடையாக மாறியுள்ளது. இதற்கிடையில் அத்தியாவசிய லேபிளின் கீழ் தேங்காய் எண்ணெய் என்ற பெயரில் இறக்குமதி செய்யப்படும் பாமாயில் அல்லது பிற எண்ணெய்களுக்கு வட் விதிக்கப்படாது என்று கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் உள்ளூர் தேங்காய் எண்ணெய்க்கு 15% வட் வரி செலுத்த வேண்டியது நியாயமற்றது என்று தொழிலதிபர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதேவேளை உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் உள்ளூர் தொழிற்சாலைகளை நடத்துபவர்களுக்கு இது ஒரு தடையாக இருப்பதாகவும் அந்த தொழிற்சாலைகளின் வீழ்ச்சிக்கு இது ஒரு காரணமாக மாறியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர். அனுராதபுரம் ஹித்தோகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜனஹித சந்திக்கு அருகில் சனிக்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹித்தோகம போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் வலதுபுறமாக திரும்ப முயன்ற போது மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிள்களின் இரு செலுத்துனர்களும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபரொருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் இசுருபுர விஜய மாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடையவர் ஆவார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹித்தோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சந்தையில் கோழி இறைச்சியின் விலை தற்போது படிப்படியாக அதிகரித்து வருவதாக அகில இலங்கை கோழி பண்ணை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரிக்கும். அத்துடன் கோழி தீவன பற்றாக்குறையால் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரித்து வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக பல உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
கம்பஹாவின் கிரிந்திவிட்ட பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கோழி இறைச்சியின் விலை தொடர்பில் வெளியான தகவல். மர்ம நபர்களால் கொழும்பு புறநகர் பகுதியில் துப்பாக்கிச் சூடு. யாழில் கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்திய குடும்பஸ்தர் மரணம். தேங்காய் பற்றாக்குறையால் 4,50,000 பேர் வேலை இழப்பு. நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள், ஒருவர் பலி. யாழ் திருச்சிக்கு இடையே நேரடி விமான சேவை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.